வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி கோயில் புளியோதரை மாதிரியே வீட்லேயும் நம்ம செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துக்கோங்க. ஒரு வடை சட்டியில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதை வறுக்கும்போது அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. இது வறுத்ததுக்கு அப்புறம்தான் அதுலேயே சீரகம் போடணும். ஃபஸ்ட்லேயே சீரகம் போட்டிங்க அப்படின்னா சீரகம் கருகிரும், புளியோதரை ஒரு மாதிரி கசப்படுத்த மாதிரி ஆயிரும். அதனால் இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கோங்க. அதுலேயே காஞ்ச கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும், அதாவது வரமிளகா போட்டு வறுத்து எடுத்துருங்க. அந்த பருப்பு வறுக்கும் போதே நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது புளியோதரை தாளித்து விட்டுக்கலாம். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெறும் நல்லெண்ணெய் மட்டும் வேண்டாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளித்த உடனே கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதுலேயே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, சீரகம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டும் தட்டி போட்டுக்கோங்க. கோயில் புளியோதரையில் பூண்டு போட மாட்டாங்க, நம்ம பூண்டு போடுறோம். பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெயிலே வதக்கிங்க. பூண்டு போட்டிங்கன்னா தான் அந்த புளியோதரைக்குள்ளே டேஸ்ட்டே வரும், வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதையெல்லாம் தூள் பண்ணி அதையும் அந்த எண்ணெயிலே போட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதக்கிக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அது வதங்கினதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். ஃபஸ்ட்டில் உப்பு போட்டுறாதீங்க, புளியோட உப்பு சேரும்போது கடுப்பு எடுத்துரும். இது நல்ல டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக நல்ல தூக்கலாக இருக்கிறதுக்காக வெல்லமும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு போட்டு கிளறிடுங்க. இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்களேன். டேஸ்ட்டு ஐயோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது நல்லா கெட்டியாக கொதிக்க வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைக்கேற்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அந்த கொதிக்கிற எண்ணெயிலேயே. இது போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறேன், அதையும் போட்டுட்டு உப்பும் போட்டுருங்க. உப்பு போட்டு கிளறிடுங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. புளியோதரைக்கு இந்த மாதிரி தான் உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி சூப்பர் காம்பினேஷன், உருளைக்கிழங்கு புளியோதரை சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.